ஒரு ஹீரோ ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு படத்தை அவ்வளோ விரைவாக முடிக்கவே முடியாது. இந்த படம் வந்து எவ்வளவு தாமதத்துக்கு பிறகு ஆரம்பித்து எவ்வளோ வேகமாக முடித்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு ஹீரோ என்ன பண்ணியிருக்கணும், சார் இந்த படத்தை எப்போ கொண்டு வர போகிறீங்க, அந்த காலகட்டத்தில் ஜனநாயகன் வரா மாதிரி தெரியுது, அப்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாமேன்னு அவர் சொல்லியிருந்தாலோ அல்லது சொல்லாமல் ஒரு முடிவை மனதிற்குள் எடுத்துக்கிட்டு ஒரு வேலை பார்த்துருந்தாலோ இந்த இடத்துக்கு அது வந்திருக்க போகிறதில்ல. அப்போ ஒரு நைட் அண்ட் டே கூடவே இருந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு, ஓடுறாரு. படத்துக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சு கொடுக்குறாருங்கும்போது, அப்போ நீங்கள் அதை நோக்கி வாங்கன்னு மறைமுகமாக தூண்டுற மாதிரி தானே அர்த்தம். அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. பட தயாரிப்பு நிறுவனம் வந்து திமுகவினுடைய பின்புலத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கூட இருக்கலாம். விஜய் வந்து ஒரு சிங்கிளாக வந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ளுவார். அப்போ மறுபடியும் ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக அவர் அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆரே இப்படி வரலையே, இவர் எப்படி வரலாம் அப்படின்லாம் அவங்க வந்து சில கால்குலேஷன்களை போட்டிருக்கலாம். ஓகே. ஆனால் ஒரு ஹீரோவாக உட்காந்து சாம்பிராணி போட்டது யாருங்கிறணும் இல்லையா? உங்களுக்கு இப்போ கடைக்கடையாக சாம்பிராணி போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சாம்பிராணியை போட்டு ஒரு மயக்கத்தை சிவகார்த்திகேயன் ஏற்படுத்திட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஆனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்புறது என்னென்னா, சிவகார்த்திகேயன் பெரிய ரிஸ்கை எடுத்துட்டார்.